நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அழகான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும், தனிப்பட்ட மனுஷோட வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள், சகல ஆசீர்வாதம் தங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. காட் பிளஸ் யூ. ஓகே, ஒரு அருமையான ஒரு சங்கீதக்காரன் சொன்ன ஒரு வசனத்தை பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். நல்ல கவனிங்க, கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற பெரிய காரியங்களை தயவு செய்து இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள், விசுவாசிகள் யோசியுங்கள். நம்ம தாழ்வில் இருந்த நம்மை கர்த்தர் உயர்த்தி இன்னைக்கு ராஜாக்களோட கூட, பிரபுக்களோட கூட உட்கார வைத்திருக்கிறார். நமக்கு எவ்வளவோ மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அந்த மேன்மை குறித்து கொஞ்சம் யோசிச்சு, அதாவது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காமல் நினைத்து, கர்த்தர் அன்னைக்கெல்லாம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாரு, அன்னைக்கெல்லாம் நம்மளை தூக்கி எடுத்தாரு, ஏன் இன்னைக்கு செய்ய மாட்டாரா? இன்னைக்கு ஏன் இந்த சந்தேகம், ஏன் இன்னைக்கு அவிசுவாசம்? இன்னைக்கு உங்க அவிசுவாசமும் சந்தேகமுமே நிறைய அற்புதத்துக்கு தடையா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கைத்தட்டி 4 பாட்டு பாடி, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு எனக்கு பெரிய காரியங்களை செய்வாராக, இது நிமித்தம் நான் மகிழ்ந்து இருக்கேன்னு சொல்லி மகிழ்வோன்னு சொல்லிட்டு ஒரு 4 பாட்டை பாடுங்களேன். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அந்த மகிழ்ச்சி ஒரு பெரிய தெய்வீக பலன். அந்த பலனை குறுக்கிறது தான் பிசாசுடைய வேலை. அந்த மனிதன் மூலமாக வரலாம். பிசாசி பல கோணத்துல நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு வரலாம். அதுக்கு தயவு செய்து என் தேவஜனமே இடம் கொடுக்காதீங்க. யார் நிமித்தம் உனக்கு கவலையோ துக்கமோ இல்லாட்டின அந்த மகிழ்ச்சிக்கு கேடு ஏதோ வருதோ, டெலீட் பண்ணிடு, வேண்டாம். நமக்கு நம்ம மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். நம்ம சுகம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பிறருக்காக பேசி, பிறருக்காக உழைத்து, பிறருக்காக நம்ம வாதாடி, பிறருக்காக நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைய ஒரு காலத்தில் இழந்திருக்கிறோம், அவமானப்பட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, அது போனது போகட்டும். அது ஒரு விதை, கண்ணீரோடு விதைச்சிருக்கிறோம். அந்த விதைக்கெல்லாம் கம்பீரமான ஒரு அறுவடை உண்டு. அன்னைக்கு அறுவடை வந்த அன்னைக்கு நம்ம அறுத்துக்கொள்வோம், ஒரு அலையிலே சொல்லுவோமா. ஆனால் மகிழ்ச்சியை நம்ம விட்டுட்டோம், பலன் போச்சு. அந்த மகிழ்ச்சி வரும்போது அதோட ரகசியம் என்ன தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு வரும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அந்த பலன் ஒரு அதிசயமான ஒரு பலன். அது இன்னைக்கு இருக்கிற காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை யோசிக்க சொல்லும். சின்ன காரியங்களுக்கெல்லாம் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு சின்ன காரியங்களை யோசிக்க தோணாது. கர்த்தர் 1 அடைச்சாருன்னா 7 தருவாருங்க. ஒரு வழியை க்ளோஸ் ஆச்சுன்னா 7 வழி திறப்பாரு. 7 வழி இருந்தாச்சுன்னா 70 வழியை கர்த்தர் திறப்பாரு. 70 வழியும் வந்திருக்கா 700 வழியை திறப்பாரு. என் ஆண்டவர் அவர் திறந்த வாசலை நமக்கு முன்மால வச்சிருக்காரு. ஒருத்தனும் அதை பூட்ட முடியாது. யாரோ ஒருத்தர் நம்மளை பூட்டிடுவாங்க, தூக்கிடுவாங்க. நோ, நெவர். கர்த்தர் திறந்ததை எவனும் பூட்டு அந்த உலகத்தில் பிறக்க போறதும் இல்லை. கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வச்சு நமக்கு ஒரு பெரிய காரியத்தை ஊழியத்தில் வச்சிருக்காரு. பெரிய விஷன், பெரிய தரிசனம், பெரிய ஐஸ்வர்யம், பெரிய சுகம். அதை அனுபவிக்கிறதுக்கு பலன் வேணும், அதை அனுபவிக்கிறதுக்கு மகிழ்ச்சி வேணும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் பணம் வந்துட்டு அது சரியாயிரும், சொத்து பொத்துலாம் வாங்கிட்டா. ஒன்றும் கிடையாதுங்க. நிறைய பேர் பணத்தை வச்சுக்கிட்டு இந்த பணத்தை நாளைக்கு யார் காப்பாற்றுவா, இந்த என்னுடைய ஆஸ்திக்கெல்லாம் யார் வருவா, இதில் என்னட்டு நிறைய ஐஸ்வர்யவான்கள் புலம்போது எங்களுக்கு தெரியும். எங்கள் நண்பர்கள் நிறைய சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கேன், நாளைக்கு என்ன ஆகுமோ. ஆனால் சிலருக்கு கர்த்தர் கைவிடலை. சிலருக்கு கர்த்தர் அதுக்குரிய ஆட்கள் அதை கரெக்டாக கொண்டு நியமிக்கிறாரு. சிலர் அதில் பணம் வந்த உடனே பயம் வந்துடுது. உங்களுக்கு பணம் வந்த உடனே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்னு நினைக்காத. அண்ணநாடு நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. நாளைக்கு என்ன வேணும்? இப்போ சில நன்மைகள்லாம் செய்து வைத்தோம், சில திருமண காரியங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்தா ஒரு கேள்வி, எப்படி? கவலைப்படாத, கர்த்தர் நடத்துவார்ல. கர்த்தர் நடத்தினார், மீதம் எடுக்க செய்தார், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பெரிய காரியங்களை செய்தார். மகிழ்ந்து கழிவுர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அலையிலே சொல்லுவோமா, மகிழ்ச்சியே தேவன் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய பலன். கண்ணீரோடு விதைத்து நிற்கிறீங்களா? பாஸ்டர், நான் நிறைய கண்ணீர் ஒடிச்சிட்டேன், நிறைய நான் கஷ்டப்பட்டுட்டேன், பிறருக்காகவும் ரொம்ப நான் ஓடி உழைச்சி நான் கண்ணீரோடு நிற்கிறேன், நிறைய இழந்து நான் கண்ணீரோடு நிற்கிறேன். கவலைப்படாதே மகளே, உன் கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. நம்மளுடைய கண்ணீர் எல்லாம் தேவனுடைய துருத்தியில் அல்லவா இருக்கு. கடவுள் ஒன்றும் அவரை பரியாசம் பண்ண தேவன் யாரையும் விட மாட்டார். நீ வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் மகனை பதில் வரும், இந்த பூமியில வரும். அந்நிய கண்களெல்லாம் உன் கண்கள் பார்க்கும். அது சாதாரண அறுவடை இல்லை, கம்பீரமான அறுவடை. கண்ணீரோடு விதைத்தவர்கள் எப்படியா இருப்பார்கள்? கம்பீரத்தோடு இருப்பார்கள். அந்த கம்பீரமான அறுவடைக்காக நீ மகிழ்ச்சியா இருந்து, சுகத்தோடு இருந்து, பலத்தோடு இருந்து நல்லா ஒன்று ரெடி பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பி ரெடி. God going to bless
abundantly, பரிபூர்ணமாய் ரொம்ப ஆச்சரியமாய் பிளஸ் பண்ண போறாங்க. ஏசப்பா ரெடியா இருங்க, வாங்கிக்கிங்க. ஜெய கிறிஸ்து உங்களோட இருப்பாராக. God bless you.